கடையில் போய் கோழி கொண்டு வாங்கணும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 2000 ரூபா ஏகப்பட்ட செலவாகுதுங்க. அதனால் என்ன பண்ணோம், கோழி குண்டு நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம், டூ இட் யுவர் செல்ஃப்ங்கிற மாரி நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் என்ன பண்ணோம். இப்போ போயிட்டு இப்போ என்ன பிளான் வச்சுருக்கோன்னா 3 அடிக்கு அகலமும் 1.25 அடி ஹைட்டும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட 1.5 அடி அகலம் உள்ள ஒரு கூண்டு செய்ய போகிறோம். இப்போ இந்த இதெல்லாம் வெட்டிட்டோம் பாருங்கள், வெட்டிட்டோமா, இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இது வந்து ஒரு சைடு சட்டம் செஞ்சுருக்கோம் சரிங்களா. இது ஒரு சைடு சட்டம், இந்த பக்கம் ஒரு சைடு சட்டம் செய்ய போகிறோம். அப்புறம் இந்த சைடில் அப்படியே ரெண்டுத்தையும் இதை அப்படியே 2 சைடு சட்டத்தையும் இணைச்சிட்டோம்னாக்க இதுதான் பேஸு, இது டாப்பு. நான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் இருங்க. 1.5 அடி சாரி 3 அடி நீளம், 1.5 அடி அகலம் உள்ளது. அதேமாரி 1.5 அடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்டு. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி வலை கட்ட வேண்டியதான். இப்போ நான் வலை கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஓகேவா? சரி பாருங்கள். சின்ன சின்ன ஆணி, ரொம்ப குட்டி குட்டியான ஆணி, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய 5 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அந்த ஆணி கிடச்சிடலாம். இப்போ நம்ம வலைக்கு மட்டும் கொஞ்சம் இதை செலவாகும். அது வந்து மிஞ்சி போனால் என்ன, இதுக்கு செலவாகிற வலையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஞ்சி போனால் ஒரு 150 ரூபா 200 ரூபா அதுக்கு மேலே இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளேயே குயிக்காக ஒரு கூண்டு செய்கிறோம் கோழிக்கு. பாருங்க, இப்போ வந்து நம்ம வலையை அளவு வச்சு கரெக்டாக அந்த அளவுக்கு கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸி தான். இது கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். கட்டரை வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, இப்போ அளவு என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக கட் பண்ணிட்டோமா, கட் பண்ணும்போது ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன் எப்படி கட் பண்ணோன்னு. இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை, டேகு இங்கே பாருங்க, சிம்பிள் மேட்டர். இப்படி வச்சிங்க, இந்த டேகை வந்து என்ன பண்ணுறேங்க அப்படியே போட்டு ஒரு 4 டேக் போட்டு விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வலை வந்து ஒரு பக்கம் வந்து கவர் ஆகிடும். இப்போ இழுக்கிறேன் பாருங்கள், டேக் போட்டுட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். டைட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே டைட் பண்ணும், பிரிஞ்சு வராது, புரியுதுங்களா? அவ்வளோதான், அதே தான். இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு டேக் போடுறோம் பாருங்கள், வெரி சிம்பிள். எடுக்கிறோம், டேக்கை மாட்டுறோம், இழுக்கிறோம், அவ்வளோதான், ஃபினிஷ். ஒரு பக்கம் ரெடி ஆகும். நம்ம கோழி கூண்டு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம அந்த பச்சை கலர் வலையை அடிச்சாச்சு, போட்டாச்சு. இந்த ஒரு இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, நம்ம அந்த மரம் அது இப்போ நம்ம மொத்தமாக 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இதில் ஆனால் இதில் செலவானது மிஞ்சி போனாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80 ரூபாய்க்கு தான் செலவாயிருக்கும். டேக் வந்து ஒரு 10 ரூபா டேக் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த வலை வந்து ஒரு 200 ரூபா வலை, அவ்வளோதான். இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ரூபா 325 ரூபாயில் அருமையான ஒரு கோழி கூண்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கு ஓப்பனிங் வழி போகிறதுக்கு வர்றதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது போகிறதுக்கு இதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஹூக் போட்டு நம்ம இங்கே மாட்டிக்க போகிறோம், அவ்வளோதான். அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கோழி கூண்டு ரெடி ஆயிடுச்சு. இது போய் நம்ம ஆசாரிக்கிட்ட வேலை செஞ்சு இது செய்யணும், வாங்கணும், இல்லை வெளியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா மினிமம் ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2500 ரூபா செலவாகும். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நம்மளும் செய்யும் பொழுது நம்மளும் ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் ஒரு நல்ல மைண்டோட நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.